நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 23 கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க, தளபதியோட சுற்றுப்பயணத்துக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த கண்டிஷனில் ரோட் ஷோ காட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே ரோட் ஷோவை முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் காட்டிட்டு வராங்க அப்படின்னும் போது அப்போ தாவேக்காக மட்டும்தான் அந்த கட்டுப்பாடுகளா, உங்களுக்கு கிடையாதா அப்படின்ற மாதிரி. ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபாசிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்கிறத நீ செய்யணும், செய்யலைன்னா இந்த மாதிரி காவல்துறையை வச்சு நான் உன்னை அடக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதே நீங்கள் சென்னையில் ஏர் ஷோன்னு நடத்துனீங்க நீங்கள், சரிங்களா? அந்த ஏர் ஷோக்கு அதே 15 லட்சம் பேர் கூட்டினாங்க. அங்கே எத்தனை பேர் இறந்து போனாங்க? முதலமைச்சர் உண்மையிலே சொல்கிறேன், பீச்சில் ஏசி காத்து வாங்கின ஒரே குடும்பம் இவங்க குடும்பம் தான். புரியுதா இல்லையா? ஒரு கூரையை போட்டியா போட்டுக்க பரவாயில்ல, ஏசியை வச்சுட்டு உட்காருறீங்க. சரி, உங்க குடும்பம் ஏசி வச்சு உட்காருறீங்க, வர மக்களுக்கு தண்ணி கொடுக்க முடியாதா? கொடுக்க போகிறது எங்க காசுல தான் கொடுக்க போறீங்க, அதை கூட கொடுக்க முடியாது அரசாங்கம். ஒரு தனி நபர் அவரோட காசை செலவு பண்ணி தனக்காக வர கூட்டத்துக்கு 560 குழாவை போட்டு ஏற்பாடு பண்ற நீங்க ஏர் ஷோ நடக்க போகுதுன்னு தெரியும், ஏன் உங்களுக்கு தண்ணீர் கொடுக்கல? தண்ணி எடுத்து கேட்டால் சொல்றாங்க, உங்களால தண்ணி எடுத்துட்டு வான்னு சொல்றோம்ல, அப்புறம் என்ன மானங்கட்ட அரசாங்கம் நீ நடத்திட்டு இருக்கீங்க? நீங்க கேள்வி வருமா வராது? அந்த மாதிரி இவங்க மேலே எடுத்தோம்னாக்கா அவ்வளோ குற்றச்சாட்டுகள் இருக்கும். ஆனால் இவங்க மற்றவங்களை குற்றச்சாட்டு வைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கேடுகட்ட பயல தான் திமுக காரங்க, வேற ஒன்றும் கிடையாது.